வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/1/2026 மார்கழி 30 புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். யோக பலத்தை அதிகமாக பெறுவது இன்றையிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, பயணங்கள் அனுகூலத்தை தருவது, எதிர்பாராத திடீர் பணம் வருவது, பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் பெரிய அளவு அனுகூலத்தை பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது. மேஷத்திற்கு இன்று சந்திராஷ்டம் இருப்பதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏறும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள் அனுகூலத்தை தந்தாலும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர். பயணங்கள் அனுகூலத்தை தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து அற்புதமான காலகட்டம். ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். புதிய நபர்களை சந்திப்பது ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், மண் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். பயணம், தொலைதூரம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, பிள்ளைகள் விஷயம், யோக பலங்கள் எல்லாம் காணப்பட்டால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் காதல் அமைப்பில் ஒரு பதட்டம் காணப்படும். அதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். எதையோ ஒன்று யோசித்து கொண்டு அவர்களிடத்தில் பாய்வது எந்த விதத்தில் நியாயம்? அந்த ஒரு விஷயத்தை சரி செய்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து அனுகூலம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வருவது பேரானந்தம். எல்லா பயணமும் ஆத்ம ரீதியான அனுகூலத்தையும், உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் கவனம். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் ஏற்றும். தொழிலில் மாற்றத்தை விரும்பக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அது அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சில சிரமங்கள் காணப்பட்டாலும் பொறுமையாக அதற்கேற்றவாறு காய் நகர்த்தல் செய்தால் நன்மைகள் ஏற்படும்.
தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், வெளியிடம், பயணங்களில் சிறிது அடக்கி வாசிப்பதும், விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய செய்திகள் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீதமான சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவது. கண்டிப்பாக நல்ல நாள் அதுவுமாக எல்லா விஷயத்தையும் ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பை பெறுவது விரைவிலே நடக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு தயாராகி கொள்வதும், புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உறவினர்கள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் அனுகூலமான சூழ்நிலையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். வாகன அமைப்பில் டக்கென்று ஒரு முடிவு, நீண்ட நாட்களாக இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும். மீண்டும் நாளை யோகம் இல்லை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.